ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த சென்னை கஸ்டமருக்கு தான் இப்போ தான் நான் வந்து கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அக்டோபர் 28 நைட்டு ஒரு 8 மணியே போல் தான் சரி இந்த ப்ளவுஸை எடுத்து வச்சு நம்ம கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இவங்களுடைய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 ப்ளவுஸ் இருக்குது. இந்த 10 ப்ளவுஸில் 7 ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸு, 3 ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா லைனிங் துணி போட்டு நம்ம வந்து தைக்கணும். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சென்னைங்கிறனால நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, பட்டன்பட்டி சைடு ஃப்ரண்ட்டில் பட்டன்பட்டி சைடு பார்த்திங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம சைடெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டன்பட்டி சைடு நம்ம ரைட் சைடு வளையம் வரும், லெஃப்ட் சைடு கொக்கி வச்சு நம்ம தைப்போம். ஆனால் இவங்க சென்னை சைடு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வளையமும் ரைட் சைடு கொக்கியும் வச்சு போடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், சென்னை கஸ்டமர்னாலே இந்த பட்டன்பட்டி மாற்றி மாற்றி நம்ம தைக்கணும். ஏன்னா ஒரு முறை நான் சென்னை கஸ்டமருக்கு நம்ம ரெகுலராக நம்ம சைடு தைக்கிற மாதிரியே தைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பட்டியை நான் வந்து பிரிச்சுட்டு நான் தைச்சேன். ஏன்னா அதே கை பழக்கத்துக்கே நம்மளுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சென்னை கஸ்டமர்னாலே இந்த பட்டன் பட்டியை நான் பார்த்து தான் பொறுமையாக தைப்பேன். சரி, இன்றைக்கி நைட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தூக்கம் வர்ற வரைக்கும் இந்த ப்ளவுஸை நம்ம வந்து கட் பண்ணி தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே கஸ்டமருக்கு ஒரு 10 ப்ளவுஸாக இருக்கட்டும், 5 ப்ளவுஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸில் இருக்கக்கூடிய முக்கியமான அளவுகளை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சிடணும். ஒரு ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா நோட் பண்ண தேவையில்லை. நம்ம ஒரே கஸ்டமருக்கு ஒரு 5 ப்ளவுஸ், 10 ப்ளவுஸ், 15 ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம பேப்பரில் நோட் போட்டு எழுதிக்கணும். அந்த பேப்பரை பக்கத்தில் வச்சு நம்ம ஈஸியாக ஃபாஸ்ட்டாக தச்சு முடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்திங்கன்னா 43 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு 14.5 இன்ச்சு, ஸ்லீவோட லென்த்து 8 இன்ச்சு, ஸ்லீவ் ரவுண்டு 7 இன்ச்சு, பேக் நெக்கோட லென்த்து 7.5 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து 6 இன்ச்சு, ஆம்கோல் ரவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் 9.5 இன்ச்சு. அதை வந்து நம்ம டபுளாக கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஆம்கோலோட ஃபுல் ரவுண்டும் நம்மளுக்கு வந்துடும். கிப்போட ரவுண்டு பார்த்திங்கன்னா 37 இன்ச்சு. இந்த மாதிரி நம்ம பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக கட் பண்ணி ஈஸியாக தைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே சமயம் நான் 10 ப்ளவுஸையுமே மொத்தமாக கட் பண்ணி மொத்தமாக தைக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு 4 ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கட் பண்ண ப்ளவுஸை ஃபஸ்ட்டு நான் தைச்சி ரெடி பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி 4 ப்ளவுஸை கட் பண்ணுவேன். அந்த கட் பண்ண ப்ளவுஸை தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் நான் வந்து தொடர்ந்து வந்து தைப்பேன். எந்த ஒரு கஸ்டமருக்கு தைச்சாலும் இந்த மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணுவேன். மொத்தமாக கட் பண்ணி மொத்தமாக வந்து நான் தைக்கவே மாட்டேன். அந்த மாதிரி தைக்கிறது எனக்கு வந்து பிடிக்காது. இந்த கஸ்டமர்லாம் துணி கொடுத்து கிட்டத்தட்ட 20 நாள் 25 நாட்களுக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஏன்னா அப்போலாம் மாற்றி மாற்றி எனக்கு ஃபீவர் வந்தனால சுத்தமாக எந்த கஸ்டமருக்குமே உருப்படியாகவே தைச்சி கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்து உண்டாயிருச்சு. இப்போ கடைசி நேரத்தில் தைக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஃபீவர் நல்லா இருந்துச்சேன்னு தைக்க போனால் கை கால் வலி வந்துருச்சு, கை கால் வலி நல்லா இருக்குன்னு தைக்க போனால் அடுத்து கைவலி மட்டும் வந்துச்சு. இப்படி மாற்றி மாற்றி அந்த 1 மாத அளவில் உடம்புக்கு முடியாமையே போனனால இந்த வருஷம் தீபாவளிக்கெலாம் என்னால் சரியாக கூட எந்த கஸ்டமருக்குமே தைக்க முடியாமையே போயிருச்சு. உள்ளூர்லேருந்தே பார்த்தீங்கன்னா நிறையா கஸ்டமர் தைக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. அவங்கள்ட்டையுமே நான் சொல்லிட்டேன், தீபாவளிக்கெலாம் தர முடியாது, வேணும்னா நீங்கள் தீபாவளி முடிஞ்சு வேணால் கொண்டுட்டு வந்து கொடுங்க, நான் தச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க தீபாவளிக்கு தான் போடணும் அப்படின்னாங்க. இல்லை, எனக்கு முன்னாடி கொடுத்த ப்ளவுஸே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கள பூரா நான் வந்து ரிட்டன் அனுப்பிச்சி விட்டுட்டேன். நம்ம தைக்க முடியாது, முன்னாடி வாங்கின ப்ளவுஸே நம்ம தைச்சி கொடுக்காம பின்னாடி வந்ததை எப்படி நம்மளால் தைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ப்ளவுஸை பூரா வேணாம் தைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நான் ரிட்டனே அனுப்பிச்சி விட்டுட்டேன். இப்போ இந்த கஸ்டமர் ப்ளவுஸை ஃபுல்லாக தரவாக தைச்சி முடிச்சு கொக்கி வச்சு ஹெம்மிங்லாம் பண்ணி முடிச்சு இவங்க அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணதுக்கு அப்புறமா தான் அடுத்த அக்டோபர் 29 உள்ளூரில் ஒரு கஸ்டமருக்கு ஒரு லைனிங் சுடிதார் வந்து நம்ம கொடுக்கணும். அது பார்த்திங்கன்னா நல்லா லாங் டாப்பில் 3/4 ஸ்லீவ் வச்சு நார்மலாக அவங்க வந்து டிசைன் நெக்லாம் போட மாட்டாங்க, நார்மலாக ரவுண்டு நெக்காக அதுதான் போடுவாங்க. லெகின்ஸ் வந்து கேதரிங் ஃபேண்ட்டு கட் பண்ணி தச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு சுடிதார் கொடுக்கணும். அதுக்கப்புறமா உள்ளூரில் பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் கொடுக்கணும். இன்னொரு கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. 7-8ம் இப்போதைக்கு என்னால் தைக்க முடியாது, இப்போதைக்கு தீபாவளிக்கு போடக்கூடிய ஏதாவது ஒரு ப்ளவுஸ் மட்டும் நான் தச்சு தரேன், மீதியெல்லாம் தீபாவளி முடிஞ்சு நான் தச்சு தரேன் அப்படின்னு சொல்லணும்.
இனிமேல் தான் நான் உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கஸ்டமர் மதுரை திருமங்கலத்துலேருந்து கொரியர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எப்போ கொடுக்கணும்னா அவங்களுமே தீபாவளிக்கு போடக்கூடியது தான். அப்புறம் அவங்க வந்து இந்த ப்ளவுஸ் தான் என் மருமகளுக்கு தீபாவளிக்கு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிமேல் கொரியர் பண்ணால் தீபாவளி முடிஞ்சு தான் போய் சேரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேர்லேயே வந்து வாங்கிக்கோங்க. சிங்கம்நரியிலேருந்து மதுரைக்கு வர எப்படியும் ஒரு 2 மணி நேரம், அப்புறம் அங்கே மதுரையிலேருந்து திருமங்கலத்துக்கு போக அங்கிட்டு 1 மணி நேரம் ஆகும். அதனால் நீங்கள் நேர்லேயே வந்து புதன்கிழமை காலையில் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ளவுஸை வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் வர்றோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து என்னால் தைக்கிறதுக்கு டைம் இருக்கா என்னான்னு கூட சுத்தமாக எனக்கு தெரியல. தச்சு முடிச்சிருன்னான்னு கூட ஒரு பக்கத்தை பயமாகவும் இருக்குது. அதே சமயம் இந்த உள்ளூர் கஸ்டமர்லாம் கொஞ்சம் ஃபோன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நம்மளால் வேலையை வந்து ஃபாஸ்ட்டாக தைக்க முடியும். இந்த 1 நாள் 2 நாள் இருக்கிற டயத்தில் ஃபோன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக நம்மளுக்கு வந்து அப்படியே ரொம்பதான் டென்ஷன் வந்து அதிகமாயிரும். ஐயோ இவங்க கேட்குறாங்க அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து டென்ஷன் அதிகமாயிரும். ஃபோன் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா நம்மளால ரிலாக்ஸாக வேலையை வந்து ஃபாஸ்ட்டாக செய்ய முடியும். இப்போ நம்ம டெய்லரிங்கில் நைட்டு தைக்கணும் அப்படின்னா அந்த அர்ஜென்ட் டைமில் நைட்டு தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த ஒரு 2 விஷயத்தை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். நீங்களுமே இந்த மெத்தடு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா தொடர்ந்து நம்ம தச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு நம்மளுக்கு தூக்கம் வர்ற மாதிரியே இருக்கும். தூக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா வேலையுமே ஃபாஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னா நைட்டு நேரம் கண்டிப்பாக நம்ம பால் வாங்கி வச்சிடணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டுக்கிட்டே தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மிஷினை விட்டு எந்திரிக்கவே தோணாது. போர் அடிக்கிற மாதிரி இருக்க பாட்டை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு பிடிச்ச பாடலாக நம்ம வந்து பதிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதில் தச்சுக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டே தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு மிஷினை விட்டு எந்திரிக்கவே தோணாது. அடுத்தடுத்து தப்போம்னா அந்த பாட்டுக்காகவே நம்மளுக்கு தைக்கவே தான் தோணும். நான் எப்போதுமே நைட்டு நேரம் தைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து பாட்டு கேட்டுட்டு தாங்க தைப்பேன். பகல்லையுமே பாட்டு கேட்பேன். ஆனால் நைட்டு நேரம் நம்மளுக்கு வந்து தூக்கம் அதிகமாக வரும். இப்போ நம்ம நைட்டு நேரம் பாட்டு கேட்காம தச்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்க, ஒரு ஜாக்கெட் 2 ஜாக்கெட் தைப்போம். 2வது ஜாக்கெட் பாதியை தாண்டினதுக்கு அப்புறமே அப்படியே ஒரு மாதிரி நம்மளுக்கு சோம்பேறித்தனமே வந்துடும். இனிமேல் என்னத்தை தைச்சோம் பேசாமல் எடுத்து வச்சுட்டு காலையில் கூட தைக்கலாமே அப்படின்னு தான் தோணும். அதுக்கு தான் நம்ம வந்து பிடிச்ச பாடல்களை வந்து பதிஞ்சு வச்சுட்டு மெமரி கார்டில் போட்டு நம்ம கேட்டுக்கிட்டே தைச்சோம்னா கண்டிப்பாக நம்மளால் நைட்டு மட்டுமே 5 ப்ளவுஸ் அல்லது 7 ப்ளவுஸ் வரைக்கும் நம்மளால் தைக்க முடியும். அதே சமயம் எஃப்எம் வந்து நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா எஃப்எம்மில் அடிக்கடி ஓயாமல் விளம்பரங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த விளம்பரங்கள் வர்றது எனக்கு என்னமோ டென்ஷன் ஆகிற மாதிரியே இருக்கும். எஃப்எம் வந்து எப்போதுமே நான் கேட்க மாட்டேன். இந்த மெமரி கார்டில் தான் பாடல்களை பதிஞ்சு வச்சுட்டேன். அதையே நான் வந்து கேட்டுட்டு தைப்பேன். உங்களுக்கு ஒரு வேளை எஃப்எம் கேட்க பிடிக்குது அப்படின்னா எஃப்எம் கூட நீங்கள் கேட்டுக்கிட்டே தைக்கலாம். இல்லை சாமி பாடல்கள் கேட்கணும் தோணுதா சாமி பாடல்கள் வந்து கேட்கலாம். ஆனால் கண்டிப்பாக மெயினாக நம்ம மொபைல் வந்து மிஷினுக்கிட்ட வைக்கவே கூடாது. நைட்டு நேரம் தைக்கணும் அப்படின்னா மொபைலை சைலன்ஸில் போட்டு வச்சுட்டு, அதுவும் மிஷினுக்கு பக்கத்துலேயும் வைக்காமல் பக்கத்தில் ஸ்டூலில் இல்லை கீழே வைக்காமல் மொபைலை கொஞ்சம் தள்ளி டேபிளில் வச்சிடணும். ஏன்னா நைட்டு நேரம் ஃபோன் வந்துச்சு அப்படின்னா யார் இந்நேரத்தில் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அதுவே சில சமயம் நம்மளுக்கு டென்ஷனையே உண்டு பண்ணிடும். அதனால் நைட்டு நேரம் தைக்கும் பொழுது மொபைலை சைலன்ஸில் போட்டுட்டு தைக்கிறது நல்லது. நைட்டு நேரம் யாருமே ஃபோன் பண்ண மாட்டாங்க. இருந்தாலுமே ஒரு சில பேர் நைட்டு நேரம் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவாங்க. அதனால தான் ஃபோனை சைலன்ஸில் போட்டுறணும். ஒருவேளை நம்ம ஃபோன் பேசிட்டு அப்புறமா தைக்கணும்னு நினச்சா நம்மளுக்கு நேரம் போக போக நம்மளுக்கு தூக்கம் வர்றதுக்கான டைமும் நம்மளுக்கு பக்கத்துலேயே நெருங்கிடும். அதனால் மொபைலை வந்து சைலன்ஸில் போட்டு வைக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா எத்தனை ப்ளவுஸ் நம்ம தைக்க போகிறோமோ அதுக்கு மேட்சா நூல் எல்லாமே நம்ம வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். மேட்சாக எடுத்து வச்சிடணும். அப்புறம் பெல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம துணி கொடுத்து தைப்போம். அந்த துணியெல்லாம் பக்கத்துலேயே எடுத்து வச்சிடணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.